50 வருஷ பிரச்சனையை 30 நாள்ல ஒழிச்சிருக்காரு. இது நீங்க யாருக்கிட்ட வேணாலும், மீடியா நண்பர்கள் சரி, யாருக்கிட்ட வேணாலும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, இல்ல ஒரு வீடு கட்டணும்னா நீங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் போங்க, டிசிசிபி போங்க, சிஎம்டிஏ போங்க, இந்த வசூலிச்ச கும்பல் எல்லாம் எல்லாம் வெளியே ஓட்டாங்க. டாஸ்மார்க்னு சொல்லிட்டு கடை பக்கத்துல டூப்ளிகேட்டா 100 கடை இருந்துச்சுன்னா 300 கடை டூப்ளிகேட் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் கடை இருக்கா? இப்ப மட்டும் ஏன் இல்ல? என்னால் காவல்துறை நிமிர்ந்து செயல்பட்டு இருக்கு. அந்த காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எங்களுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த 5 வருஷத்துல ட்ரக்ஸ் விட்டுட்டாங்க எல்லா தெருவிலையும். அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. இப்ப ட்ரக்ஸ் ஒழிக்கிறது தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்ப அதுக்கான பணிகளையும் அதுக்கான திட்டங்களையும் ஒவ்வொரு நொடியும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணி ட்ரக்ஸை எப்படி ஒழிக்க போறோங்கிறதுல முழு தீர்வையா உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர். இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸோடைய கலாச்சாரத்தை, கஞ்சாவோடைய கலாச்சாரத்தை தெருவா அலோ பண்ணது யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே. அவரே பேட்டி கொடுத்தாரு. கடல் வழியா வருது, கஞ்சாலாம் கடல் வழியா வருது. நான் அப்பயே சொன்னோம், கஞ்சா கடல் வழியா வருது, ஆனா ரோடு வழியா சேல் பண்ணும்போது உங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப 50 வருஷ பிரச்சனை, 5 வருஷம் கஞ்சா பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை, இதை 30 நாள்ல சரி செய்யறதுக்கான ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணி கீழே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றுதலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய பிளான் தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 5 வருஷம் இருந்தீங்க, ஒவ்வொரு தெருவும் கஞ்சா அலோ பண்ணீங்க. கஞ்சா அடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, பாலியல் பலாத்காரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லா பாலியல் பலாத்காரமும் கஞ்சா அடிச்சவங்களும் போதை பழக்கத்துல உள்ளானவங்க தான் அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த போன 5 வருடம் உருவாக்கி இருக்காங்க. என்றைக்காச்சும் இளவரசர் உதயநிதி அவர்களே இந்த கஞ்சா பிரச்சனைக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கான கட்சியா இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க போட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்ன தலைவர் என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலயும், சென்னை முதல் எல்லா இடத்துலயும் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் கட்டுங்க, எந்த இளைஞர்களும் கஞ்சா பழக்கம் போவோம், விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்துங்க. எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. முதல் மீட்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னா சும்மா ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க, பெண்களை ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், செயல் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எந்த அமைச்சரும் 1 ரூபாய் காசு வாங்கல. தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க இளவரசர் உதயநிதி அவர்களை, தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா எதிர்கட்சி தலைவரா நீ உட்கார்ந்துருக்கீங்களா? ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சியில பிறப்பால முதலமைச்சர் உருவாக கூடாதுன்னு நினைச்சோம். இனிமேட்டு எதிர்கட்சி தலைவரா உருவாக கூடாது, அதையும் கொஞ்சம் ஒழிச்சு விட்டுறணும். ஜெயிச்சு முடிச்ச ஒரு 59 ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவரா ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா. திருந்தா திமுக சட்டமன்றத்துக்கு வரவே வராத போன தாட்டி இருந்த துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா கேபினெட் ரேங்க், கவர்மெண்ட் வீடு கொடுத்துரும், கார் கொடுத்துரும், எல்லாம் ஒரு பேரு கிடைச்சிரும். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம். அப்ப 5 வருஷத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் திரு உதயநிதிகள் போனதே கிடையாது, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது, ஒரு கஞ்சா சேல்ஸுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது. இன்றைக்கு தைரியம் இருந்தா இளவரசர் உதயநிதி அவர்களே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்களுடைய ஆட்சியில திரு நேரு அவர்கள் துறையை சுத்தமா வச்சிருந்தாரு, திரு வேலு அவர்கள் ஒரு காந்தியவாதி, நெடுஞ்சாலை துறையிலும் பீட்டபிள் திருடவே இல்லை, திரு செந்தில் பாலாஜிகள் மின்துறையிலையும் 10 ரூபாய் டாஸ்மார்க் சரி அந்த 10 ரூபாயை திருடி எங்களுக்கு எல்லாம் மேல கொடுக்கவே இல்லை. திரு செந்தில் பாலாஜி திட்டவே கூடாது, அது தப்பு. செந்தில் பாலாஜி திருட சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது யாரு? உங்களுடைய மருமகனுக்கும் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் பங்க பிரிச்சுக்கிட்டது யாரு? திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பங்க பிரிச்சுக்க கொடுத்து விட்டாரு. அப்ப இந்த அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருந்தாங்க? ஊழல் செய்யறதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் 30 மினிஸ்டர்ல 15 மினிஸ்டர் சாதாரண ஏழையா இருந்தக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள்கிட்டையும் சாதாரண எங்க சகோதரிகள்கிட்டையும் எங்க தோத்து போயிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சர் தோத்தாரு. அவருடைய பின்புலம் யார் தெரியுமா? ஒரு சாமானிய இளைஞன்.
சொன்னாங்களே இளைஞரால என்ன புரட்சி உருவாக்க முடியும்னு. இட்ஸ் யூத் ரெவல்யூஷன் அண்ட் உமன் ரெவல்யூஷன். அதை உருவாக்குறது எங்க தலைவர். அப்ப சாமானியன் ஒரு பெரிய அமைச்சரை 100 கோடி ரூபாய் செலவு பண்ற தூக்கி எறிஞ்சார்னா, உள்ளபடி சொல்றேன், பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தலைவரை கட்டி அணைத்திருப்பார், கட்டி அணைத்திருப்பார். திரு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கட்டி அணைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் எல்லாம் விஜய் விஜய் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்பாளராக சொல்லும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஏன் மறைக்கணும், என்னுடைய பெயர் திரு சி ஜோசப் விஜய்னு சொல்லும் பொழுது அங்க மதவாதத்தை ஒழித்தார். தமிழ்நாட்டில் மதவாதத்தை ஒழித்தாங்க. தமிழக மக்கள் இந்த மதமா அந்த மதமான்னு பார்க்கல, ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மகன் வேணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியும் ஒழிச்சிட்டார். இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த ஜாதி அந்த ஜாதியா பார்க்கவே இல்லை. இது விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 40 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுகவையும் 25 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுகவையும் தூக்கி எறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய சாதாரண மகன்களையும் மகள்களையும் தத்தெடுத்தாங்க நம்மளுடைய பெண்கள். இது சாதாரண வெற்றி இல்லை திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பிறப்பால நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. என்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியவே புரியாது. கேலி பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியும். இந்த நல்ல பணக்கார பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும் போது ஒரு பையன் ஷூ இல்லைன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவான். அவன் நல்லா ஷூ போட்டிருப்பான். ஷூ போட்டுறவங்க ஓட தெரியாது, வெறும் காலால ஓடுவாங்க தெரியுமா, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆர்கே நகர் என்பது என்ன? இந்த அளவுக்கும் 60% ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் இன்றைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்களே, அவர் சாதாரணம் அல்ல, நிதி அமைச்சர். எங்களுடைய தலைவர் நிதி அமைச்சராக உட்கார வச்சிருக்காரு. தமிழ்நாட்டிற்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பணம் போடணும், அவருடைய சைன் வேணும். அப்ப 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணா சொன்னாரு தலைவர் வருவாருன்னு, திருப்பியும் சொல்றேன், தலைவர் எல்லா தொகுதிக்கும் வருவாரு. மக்களை பார்க்க வரல, ஒவ்வொரு திட்டங்களும் திட்ட பணிகள் முடிஞ்சு தொடங்கி வைக்க வருவார். குடிசைகளை தூக்கி எறிஞ்சு ஒரு வீடு கட்டும் போது வருவார். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு ஒரு ஏழை ஒரு சாதாரண பெண்ணு ஐயோ கல்யாணம் பண்றது கட்ட காசு இல்லைன்னு நினைக்கும் போது கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கல்யாணம் கட்டி நீ போய் கல்யாணம் பண்ணுமான்னு கல்யாண மண்டபம் திறக்க வருவார். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் திறக்க எங்களுடைய தலைவர் வருவார். அதுதான் அவருடைய குறிக்கோள். வெறும் கையோட வரவே மாட்டார் இனிமேட்டு. அப்ப திமுகவுடைய தோல்வி அவங்க என்னைக்கும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. திருப்பி நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா உள்ளாட்சி துறையில ஜெயிச்ச எல்லா திமுக மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. வேணுக்குனவே எந்த பணியும் செய்ய விடாம, குப்பைல விடாம, தண்ணி பிரச்சனை வேணுக்குனே பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் கிடைக்கணும். அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக கெட்ட சிந்தனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் மேயரா நகராட்சி தலைவரா சேர்மனா உட்காந்துக்கிட்டு ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதை கிளீன் பண்ணியாச்சு. ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு, அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு, இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பையை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறதில்ல, கரண்டை வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்யறது யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில் கூடிய மேயர்கள்.